வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணி போட மாட்டியாக்கா? ஒரு கள்ளக்கா வறுக்கிறன்ற பேர்ல அடுப்பே ஏறியில. அடுப்பே எரியலங்க. மண்டையும் பாரு எங்க இருந்தா அவனை பிடிச்சி வந்தாங்க. பண்ணாட எடுத்துருவாடா பண்ணாட. அதாவது பண்ணாட தென்னை ஏறிக்காங்க நாளைக்கு நீ கள்ளக்காய திங்காம கீழே இருக்கிறத எடுத்துருவா போ. ஃபர்ஸ்ட் அடுப்பே நல்லா எரிய விடுங்கடா. பண்ணாட வைக்கணுமா? அது நல்லா நீங்க வச்சாவே நல்லா எரியும். எரியற மாதிரி குடுக்கா. அந்த நாரு கொஞ்சம் தூக்கி உள்ள போடுறா. நீ கங்கனை கட்டிட்டு கலக்கா திங்கலாமா? அது எங்க வீட்டுல சாப்பிடலாமா? உங்க வீட்டுல தான் சாப்பிடணும். கலக்கா வறுக்கிறான் பாருங்க சட்டியில தம்பிக்காரன். போயிடலாமா? அப்படியே கரண்டிங்க சொல்லி வாயில சொல்லி கொடுத்துருச்சுக்க. நம்ம கல்லக்கா வறுக்க போறோம். அடுப்பு சூடு பிடிச்சிருச்சே. நான் மட்டும் தான் பேசுவேன், பொறுக்கால பேசக்கூடாது. பாரு டே, நல்லா குரங்கு மாதிரியே இருக்கீங்க நீங்க. கங்கணம் கட்டிக்கிட்டு கலக்கா சாப்பிடலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. செம்ம காமெடி. எல்லாரும் சரிங்க. இது பயங்கரமா இருக்குது. சூப்பரா இருக்குதா? அப்படியே வச்சு கறி வச்சா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நோம்பி போட்டிருக்காங்க. அடுப்பு நல்லா கலக்காவுக்கு போயிருவோமா? அது ஒண்ணுதான் பண்ணாத இருக்கிறோம். மண்டில சொருவிக்காதீங்க. தேங்காய் வரிக்கிற கம்பிலும் ஒருத்தன் குத்திக்கிட்டான் அப்படின்னு போஸ்டர் போட்டுவாங்க. போஸ்டர் தான் அடியில சட்டி சொரண்டு தேஞ்சு போயிட போதுமா? இப்ப கொஞ்சம் தான் வேவுட்டுமே ஈர புடிச்சிருக்குது. அடுப்பு சூடு புடிச்சிருக்குது. வருது அது எப்படி வந்து அவன் தின்னுட்டு அடுத்த பேட்ச கை விட்டானா? சுடுது இல்ல கண்ணுல என்னமோ புகை தள்ளுது அவனுக்கு. அது சத்துக்கூறு தண்ணியில அவளை விட்டுறாரு. பாசம் அடிக்குதா? கருநாசம் அடிக்குது. இல்லடா எரியாத. நான் தண்ணி ஊத்திக்கலான்னு பார்த்தேன். அப்படிங்காட்டி கலக்கா வருது. இடத்த காலி பண்ண. பெரிய கட்டியல. ஐயோ பாசத்தை எதுக்கு போறாங்க? திங்கிறதுக்கு தான். சிக்கன் ரைஸ் ஆடுற மாதிரி கூட ஆட்டுவேன். வாங்கிட்டு வரலாம் முன்ன டைம்ல கரெக்டா நேரம் போட்டிருப்பானுங்க. சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு சொல்றீங்களா? இல்ல சட்டி கட்டி கொஞ்சோண்டு கலக்கா இருக்குது. ஆச்சோடி 800 900 வரும் சட்டி. அதை மாதிரி வாங்கிட்டு சொல்றாரு. இடிக்கியோட அது எதுக்கா? அது என்னது? எட்டுக்கால பூச்சி மாதிரி குழந்தைய அதுல அப்புறம் உருக்கி போடுவானுங்க இவனுங்க. மூக்கு பிடிக்கிற மாதிரி அப்படியே கலக்காவ இருக்கிறாங்க. அது கங்கணத்தை கட்டிக்கிட்டு செம்ம காமெடி. இவனே ஆட்டுக்கல் மாதிரி ரெண்டு வாட்டுகள் அடியில விட்டு அடுத்துல போகுதுமா. ஆமா மண்டை கொளாரு. எண்ணெய் விடணுமா கொஞ்சம்? எண்ணெய் எதுக்கு? என்ன கறியவ இருக்கிற எண்ணெய் விடுற? அதையே வரு நல்லா இருக்கும். மறு சத்து ஒரு பத்துணும். கள்ளக்காயெல்லாம் இன்னும் கருவிலே வரலையே மேல ஓடலாம். பச்சை கலக்கா பொறி கொடுத்துருக்கேன். அந்த மொரத்தை எடுங்க. மொரத்தை சுருக்கி போட போறீங்க. நீ என்னடா சென்னி வந்துருச்சடா உனக்கு? தள்ளு 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 சட்டி பிடிச்சிச்சு. அதெல்லாம் ஓட்டையா வர நீ மூஞ்சி கறிக்காதீங்க. இந்த
தானே சூடு இருக்குது. எல்லாம் சுருக்கம் விட்டுட்டா. அதை வேற நம்மகிட்ட கரடி போட்டு கிண்டுன்னு கிண்டுனா மாப்பிள்ள. அந்த சின்ன வரலாம் அப்படியே 10 நிமிஷம் அவர் புடிச்சுட்டு எரிதல்ல. ஏன்டா அக்கா, எனக்கு தெரிஞ்சு இது உருவி போயிடும். அதான் கொடுக்காத. வேண்டாம், அது அந்த கரடி போச்சு. என்னடா கறிக்கு போச்சு. இப்படி உன்னோட விட்டு எட்டுக்கால் பொறுத்து போச்சு. அழுத்தம் அப்படியே மூக்குல சொல்லுவே. சூடோட வரணும் போயிடும். இருற கொஞ்சம் உள்ள சடப்படாங்க, அப்ப திருப்பி விடு போதும். சடப்புறாங்கம்மா. ஜடை போடாம திருப்புங்கிற ஜடை போட்டுட்டு இருக்காங்க, திருப்புங்க வச்சுக்கிறோம். பேசாம காஞ்ச கலக்காய் எடுத்து வந்து கொட்டிருக்கேன். இருந்தா கொட்ட மாட்டாங்க. கொட்டிடலாமா? இருக்குதே, அதுல மிக்ஸ் பண்ணிடலாமா? வேணாம், கேவலமா இருக்கு. நாம எதைய வெண்டைக்காயில கொண்டு போய் பச்சைக்கறி போட்டா எப்படி இருக்கும்? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. குழந்தைய ஒரு புடிங்க குழம்பு வச்சிடலாம். எங்க அவங்களும் முட்டை போடுவாங்கன்னு பார்த்தா இப்போதைக்கு போட மாதிரி தெரியல. எங்க இப்படி முட்டை போட தர ஒரு இடத்துல என்ன பண்ணுவா? பிதிக்கி போடுவா கோழியா? கோழி பிதிக்கி எடுக்கிறானா? கோழியில ராத்து அவன் பிதுக்குவான். உங்களை கொஞ்சம் பிடிங்க. ஆரம்பிங்க. அது ஒன்றும் தனியா கோழி விட்டுட்டு வந்து இது மட்டும் வீடியோ ரொம்ப எடிட் பண்ணுவோம். நிறைய தேவலா வச்சுல விட்டுட்டு இருக்கிறான் உள்ளவன். காயில நீங்க நானா நீங்க தான் நான் ஆப்டர் இருப்பேன். எங்க போ சுடுதா பாரு. இவன் ஆம்ப வருங்காட்டி எங்கடா எடுக்கா? அடையல எந்த கடையில? சீக்கிரம் பார்ட்ஸ் சிக்க பார்ட்ஸ் இல்லடா, அது ஸ்போர்ட்ஸ்ரா. கலர் சூஸ் பண்ணிக்கிறான் பாரு. எப்படி என்னது இப்படி மஞ்சள் கலர் மங்களகரமா இருக்குது இல்லையா? மஞ்சள் மஞ்சள் நிறைய இது இருக்கும். ஏ கலாய்க்கிறா? ஏன்னா பிள்ளைங்க கண்டுபிடிக்க போறோம் guys. இல்லை 65 மீட்டை மூட்டா. இரு இது என்ன? அதாவது இது வந்து என் ஏழாம் அறிவு என்ன சொல்லுதுன்னா இது பிள்ளைன்னு சொல்லுது. பின்னாடி வால் ஒன்று தொங்கிட்டு இருக்குது. அது பார்த்தா ஆனா பொட்டை கோழிக்கும் வாழுக்கும்ல. இது எப்படி நான் பிள்ளைன்னு கண்டுபிடிச்சா? தலைக்கெல்லாம் தொங்கும் போது தலை கீழே நேரம் இருந்தா சேவலு, தலை இப்படி மலையை தூக்கிட்டுல பொட்டை கோழி. இதுக்குன்னு இது வளர்ந்தாட்டி பார்க்குறோம். இது எனக்கு பார்த்தா தாவரத்தை பார்த்தா இது சேவலாட்டுக்குது. இங்கே கிட போற வா உள்ள வா. பார்க்கலாம். வீடியோ போடும்போது குறுக்கில் பேசினா எப்படி? அங்கே ஒரு தொம்பார்த்த கலக்காய அள்ளி கீழே போட்டு அது கொஞ்சம் தண்ணி விட்டு சூடாது இல்லை அடுப்பு அமைதி பாடுறா. வேந்துக்குச்சு மாமா. இன்னும் வேகணும். வேந்துருச்சு. டேஸ்ட் எப்படி ಇದೆ? பச்சை கலக்கா வறுத்து சாப்பிட்டா நம்ம தான் வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணுறோம்ல. நம்மளுக்கு மூளை காக்கலாம் இல்லை முக்காக்கலாம். ஆக்கெல்லாம் யாருக்குமே இல்லைடா. இதுவும் அதானது. செம்மையா இருக்குல்ல. ஓகே நம்பா, நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பச்சை கலக்காயை வறுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்கிறீங்க. சூப்பரா இருக்குது. இந்த வேவிச்சா தண்ணியில குக்கர்ல வைப்போம்ல அது மாதிரி இருக்குது. பாய் பாய். Bye. சட்டி Bye. Bye.